ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆகுதுங்க. தனுசு லக்னம் இந்த பாருங்க, தனுசு லக்னத்துக்கு சுக்கிர சொல்லுங்க குருஜி. புக்தி குருஜி வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. தனுசு லக்னத்துக்கு சுக்கிர புக்தி சந்திர புக்தி நடந்தால் நல்லா இருக்காது. சரிங்க குருஜி. இங்கே பாருங்க, உங்களுக்கு 2021 மே ஜூன்ல இருந்து ஒரு 5 வருஷமாவே உங்க மனைவி நல்லா இல்லை. ஆமாங்க குருஜி. குருதசை சுக்கிர புக்தி, இப்போ குருதசை சந்திர புக்தி முடிஞ்சு இப்போ தான் செவ்வாய் புக்தி ஆரம்பிச்சிருக்கு. சரிங்க குருஜி. பௌர்ணமி யோகத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. இருந்தாலும் சந்திரன் 6ஆம் இடத்துல போய் உட்காந்து 6ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கின்ற அந்த அமைப்பு நல்ல அமைப்பு இல்லை. சரிங்க. ஆனால் இவங்களுக்கு நோய் கண்டிப்பாக குணமாகும். சரிங்க. நோய் கண்டிப்பாக, ஏன்னா குருதசை தான், லக்னத்திலேயே குருவும் புதனும் வலுத்து தான் உட்காந்துருக்குறாங்க. சரிங்க. ஒரு 5 வருஷமாகவே ஏதாவது ஒரு வகையில் அப்படி இப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாங்க குருஜி. அடிக்கடி கொஞ்சம் தலைவலிக்கு ஆமாம், குருதசை சுக்கிர புக்தியிலிருந்தே நோய் நொடி ஒரு 40 வயது பெண்ணுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வரும். 2021 அவங்க நல்லா இல்லை. சரிங்க. இப்போ அடுத்த வருஷம் குருதசையில் ராகு புக்தி ஆரம்பிக்குது. சரிங்க. அந்த ராகுவும் 6ஆம் இடத்துல தான் இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், 6ஆம் இடம் நோயை கொடுத்தால் 11ஆம் இடம் நோயை தீர்க்கும்னு சொல்லுவேன். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி திசையில் உங்கள் மனைவி நோய் இல்லாமல் இருப்பாங்க. அதுதான் உண்மை. எப்போ 2029 45 வயசுலேருந்து நோய் இருக்காது. ஏன்னா சனி 11ஆம் இடத்துல சனி வலுத்து இருக்கிறார். 6ஆம் இடம், 6ஆம் இடத்து அதிபதிகள் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்த கிரகங்கள் நோயை கொடுக்கும் என்றால் 11ஆம் இடம் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் நோயை தடுக்கும், குறைக்கும், நிவர்த்திக்கும். லக்னம் வலுவாக இருக்கிறதுனால உங்கள் மனைவிக்கு பூரணமாக பெரிய நோயெல்லாம் வரவே வராது. அதனால் சனி திசையில் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். ராசிக்கு சனி யோகர், ராஜயோகர் ரிஷபராசி. நமக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வாய் தகராறு வந்துட்டே இருக்குங்க குருஜி. எனக்கும் வாய் தகராறு வருது இல்லை, வாய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் வரத்தானே செய்யும். 2ல் செவ்வாய் இருக்குல்ல, கொஞ்சம் பேசுவாங்க, மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. அப்படிங்க வரத்தான் செய்யணும். 2ல் செவ்வாய் இருந்தாலே கொஞ்சம் உரிமை உள்ளவர்கள். இப்போ நம்மக்கிட்ட சண்டை போடுறவங்க யார்? உரிமை உள்ளவங்க தானே சண்டை போடுவாங்க. கொண்டாட்டிட்டு இப்போ வாய் தகராறு வருதுன்னா சொல்கிறத கேட்டு போயிடுறது நல்லது தானே. பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய அருமையான பெண்ணு, லக்னத்தில் குருவும் புதனும் உட்காந்துருக்கிற என்ன பிடிவாதக்கார, கொஞ்சம் வார்த்தைகள் அதிகமாக பேசக்கூடிய பெண். தொழில் வந்து என்ன தொழில் குருஜி? வேலைக்கு போயிட்டு இருக்காங்க தங்கத்தை சார்ந்து. சனி புக்தி வரைக்கும் நல்லா இருக்கு, சனி தசை வரைக்குமே நல்லா இருக்காதுங்க. 6ஆம் பாவக தொடர்புகளே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ செவ்வாய் முடிஞ்சோன்னா மறுபடியும் ராகு வரும். இப்பெல்லாம் தொழில் பண்ண வேண்டாம். வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஆமாம், இன்னும் 4 வருஷத்துக்கு வேலைக்கு 3 வருஷத்துக்கு வேலைக்கு போட்டோம். 45 வயதிற்கு பிறகு தொழில் அமைப்புகள் நல்லா இருக்கும். சனி மெஷினரிஸ் சம்மந்தப்பட்டது, நூல் சம்மந்தப்பட்டது, மெஷினரிஸ் சம்மந்தப்பட்டது, காய்கறி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான தொழில் அமைப்புகள் அப்போது வரும். கான்டாக்ட் இப்போ வராது. இவங்கனா நமக்கு வருங்களா? ஹஸ்பண்டுக்கு வருங்களா வேலை வாய்ப்புகள்? வேலை வாய்ப்புகள்லாம் இப்போ வேலைக்கு தான் போகணும். 6ஆம் இடத்து தொடர்புகள் வரும்போது 5000 10,000 கடன் வாங்கி கூட காய்கறி கடை ஆரம்பிக்கக்கூடாது. அது அப்படியே இழுத்துக்கிட்டே போகும் கடன் தான். அதனால வேண்டாம். நமக்கு ஏதாவது இது வருங்களா? நல்லது வேலை? புரியல, என்ன கேட்குறீங்கன்னு புரியல. இல்லை, ஒய்ஃப்னால நமக்கு வேலை ஏதாவது வருங்களான்னு கேட்குறேன். இல்லை இல்லை இல்லை, அப்படிலாம் கிடையாதுங்க. யோக ஜாதகங்க, திருக்கார்த்திகைக்கு அடுத்த நாள் பிறந்த நல்ல யோக ஜாதகம். ஒய்ஃப்னால பெரிய சண்டை சச்சரவுகள் வராது. 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க. 7ஆம் பாவகாதிபதியும் 7ஆம் பாவகமும் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் உண்மையிலே கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஆளாக தான் இருப்பீங்க. அவங்கள நீங்கள் ஏறினா அவங்க இறங்குவாங்க, அவங்க ஏறினா நீங்கள் ஏறுவீங்க. இப்படி தான் போகும் வாழ்க்கை. உங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். நல்ல குணமுள்ள பெண்ணு தான். ஹெல்த் மட்டும் ஒரு 3 வருஷம் ஆகும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்